நம்முடைய போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா நடத்துகின்ற பூம்புகார் மகளிர் மாநாடு, அதற்கு அடுத்து நடத்த போகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு, இவற்றை பற்றி சில கேள்விகளை அவரிடம் கேட்கிறோம். வாருங்கள், நாம் இந்த காணொளிக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய மகளிர் மாநாட்டை நடத்தல. இந்த ஆண்டு மட்டுமே இதுவரை ஒரு 3 மாநாடுகள் நடத்திருக்காங்க. திருவண்ணாமலையில உழவர் பேரியக்க மாநாடு, தஞ்சாவூர்ல அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு, அதுக்கு அடுத்தது பூம்புகார்ல நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு, இப்ப 4வதா பாமகவுடைய நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஐயா அவர்கள் பூம்புகாரில் வன்னிய மகளிர் மாநாட்டை நடத்துறாரு. 3 மாநாடு நடத்தின பிறகு 4வது ஒரு மாநாடா இப்பொழுது நடத்த வேண்டியதுடைய தேவை என்ன, அதற்கான அவசியம் என்ன? இன்றைய அரசியல் சூழலை தான் நம்ம காரணமா சொன்னோம். அதை தாண்டி இது மாநாடுன்றதை விட குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்ற ஒரு திருவிழா தான். இப்ப எப்படி சித்திரை முழுநிலவுல குடும்பமா எல்லாரும் கூடி அங்க தன்னுடைய பூர்வீக காலங்கள், வளர்ச்சிகள், எப்படி சமுதாயம் வளர்ந்தது, அன்ற இருந்த தியாகிகள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்தார்கள், மற்ற சமுதாயத்திற்காக உழைத்தார்கள் என்பதையெல்லாம் கூடி பேசுகின்ற அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பல லட்சம் பேர் கலந்து கொண்ட விழா அனைவராலும் போற்றக்கூடிய அளவுல மிகவும் தொழில்நுட்பத்துடன் மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி அன்னைக்கு ஐயா அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த இது சித்திரை முழுநிலவு மாநாட்டிலேயே ஐயா அறிவிச்சிட்டாரு, இந்த மாதிரி எப்பவும் நடக்கிறது போல் பூம்புகாரில் வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு நிச்சயம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அவர் அறிவித்திருந்ததன் தொடர்ச்சி, அன்று அறிவித்ததை இன்று நாம் நடத்தி காட்ட வேண்டும். வெறும் வெற்று பேச்சாக போய்விடக்கூடாது. அன்னைக்கு அறிவிச்சிட்டோம் மாநாட்டில் அத்தனை லட்சம் பேர் முன்பு இந்த விழாவை நாம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்று இன்றே அறிவித்திருந்தார். அதை இன்றைக்கு கொண்டு வந்து அதுல இன்னொன்னு சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடுங்கிறது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கமோ நடத்துறது மட்டும் இல்ல. இது பல ஆயிரம் ஆண்டுகளா இந்திர பெருவிழான்னு அந்த மாமல்லபுரம் கடற்கரையில் நடத்திருக்காங்க. அப்ப ஒரே போர் போர் போர், ஓயாத போர். அதுல இருந்து இளைப்பாறுவதற்காகவும் இந்த குடும்பங்களை ஒன்றிணைவதற்காகவும் நடத்தப்பட்ட விழா தான் அந்த இந்திர விழா. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய தோற்றத்திற்கு பிறகு அதை வன்னிய இளைஞர் முழுநிலவு பெருவிழா சித்திரை மாதத்தில் நடத்துவது. அது ஒரு 12 ஆண்டு காலம் இல்லை, இப்ப சிறப்பா நடத்தியிருக்காங்க. ஆனா இந்த மகளிர் மாநாடுங்கிறது இதுக்கு முன்ன அந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சி நடத்தினது இல்ல. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மகளிர் மாநாடு நடத்தினது இல்ல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் மகளிர் மாநாடு நடத்துறாங்கன்னா அதுக்கு பின்னணியில ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன? இல்ல, பெண்களுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோன்னு வாயளவுலையே பேசிட்டு போனதை தாண்டி மருத்துவர் ஐயா அவர்கள் பெண் உரிமைக்காக தொடர்ந்து பேசக்கூடியவர், போராடக்கூடியவர். தொடர்ந்து பெண் உரிமைக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கார். மதுவுக்கு எதிராகவும் மகளிர் விடுதலைக்காகவும் பல இடங்களில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா பூம்புகார் மாநாடு, மகளிர் மாநாடு இதற்கு முன்பாக நடைபெற்று இருக்கிறது. அந்த மகளிர் மாநாடு தான் கடந்த ஆண்டு, அந்த ஆண்டு நடைபெற்ற அந்த மகளிர் மாநாடு தான் அன்றைய தேர்தலை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களை விட பெண்களின் வாக்கு தான் அதிகமா இருக்குது. பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற சூழலில் பெண்களுக்கான உரிமை கொடுக்க வேண்டும். அந்த வீர விளைஞ்ச பூம்புகார் மண்ணில இந்த மாதிரி மாநாட்டை நடத்தும் போது பெண்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் வெளியே வரும். பெண்களும் அரசியலின் ஆளுமையை தெரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு அரசியல் காரணங்களுக்காகத்தான் இது நடக்கிறதே தவிர மற்ற வேற எந்த உள்ளு நோக்கமும் சொல்ல முடியாது. இல்ல, பல அரசியல் தலைவர்களையே அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் தான் வழிநடத்திட்டு இருக்காங்க. இல்ல, அது உண்மைதான். பல அரசியல் தலைவர்களையே அது இன்னைக்கு வெளியே தெரியாம இருக்கு. ஒரு சிலர் வெளியே தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலர் வெளியே தெரியாம இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா, சசிகலா, ஜெயலலிதாவும் ஒரு பெண்ணு, ஜெயலலிதாவை வழி நடத்தினதும் இன்னொரு பெண்ணு தானே.
இல்ல ஏற்று இல்ல அது இது மறுக்க இது முடியாத உண்மைதான். அதுல இது மட்டும் ஒரு இல்ல, பக்கம் எல்லாருடைய இருந்தாலும் கூட வெற்றிக்கு பின்னும் நீங்க பெண்கள் தானே. நீங்க இல்ல பலர் சிலருடைய தோல்விக்கும் பெண்கள் காரணமா இருந்திருக்காங்க. இல்ல தோல்விக்கு அதனாலதான் பெண்கள் ஆவதும் காரணமான பெண்ண இல்ல இல்ல அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னாங்க. நாம இல்ல இன்னொரு இல்ல முக்கியமான இதுல ஒரு இதுக்கு இதற்கு முன்பு நாட்டுல வந்து போர்களே பெண்களுக்காக தான் நடந்திருக்கு நாட்டுல. பெண்களாலதான் ஆமா. வனவாசமும் போனாங்க. பெண்களாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய எப்படி சொல்றது, இந்த புராண கதைகளே பெண்களாலதான் உருவாயிருக்கு. எல்லா இதுலயுமே இல்ல பெண்கள் ரோல் வந்து எங்கேயுமே தவிர்க்க முடியாது. அதாவது இந்தியாவில் இருக்கிற 2 பெரும் இதிகாசங்களை வந்து இயக்குனதே பெண்கள் தான். இன்னும் சொல்ல பெண்கள் தான். போனா ரோமாபுரி பேரரசு அழிஞ்சதும் ஒரு பெண்ணால தானே. ரோம ரோமாபுரி பேரரசு பேரரசு அழிஞ்சது கிளியோபட்ராவால தானே அழிஞ்சது. இல்ல கிளியோபட்ராவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்துல இன்னைக்கு சன் டிவி ஆகட்டும், கலைஞர் டிவி ஆகட்டும், எல்லாமே பெண்களால தான் பிழைச்சிட்டு இருக்கிற நாடகத்தை போட்டு 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 எல்லா குடும்பத்தையும் கெடுத்துடல. பெண்களால தான் வாழ்வாதாரமே அவங்களுக்கு. இல்ல அந்த அதாவது நிலைமைதான் போயிட்டு இருக்கு. பெண்கள் இல்லாம இல்ல. பல பல குடும்பங்கள் இன்னைக்கு சீரியஸ் ஆவறதுக்கு காரணமே இந்த சீரியல்கள் தான். இல்ல இன்னைக்கு பெண்கள் சீரியல் பெண்களுக்கு எதிராக பாக்குறதுனால தான் நடக்கிற டிஆர்பி ரேட் ஏறிட்டு இருக்குது. ஆமா பெண்கள் வந்து சீரியல் பாக்குறத விட்டுட்டாங்கன்னா அவங்க தொலைக்காட்சியெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூம்புகார் மகளிர் மாநாடு அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடம், அந்த பூம்புகார் வந்து சோழ மண்டலம். சோழ மண்டலத்துல அதாவது கண்ணகி நீதி கேட்ட வரலாறு ஒருபுறம். பூம்புகார்ல இருந்து போன கண்ணகி தான் மதுரை எரிச்சா. மதுரை எரிச்ச கண்ணகி உலகத்திலேயே அதாவது உலகத்திலேயே சர்வதேச நீதிமன்றங்கள் கொடுக்காத ஒரு தீர்ப்பை அன்னைக்கு இலக்கியத்துல கொடுத்தது வந்து கண்ணகி தான். கண்ணகி மதுரை தீப்பற்றி எரியும் போது கொடுத்த சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து தன்னுடைய ஒரு பக்கம் மார்பை திருகி எரிந்து இந்த மதுரை முழுவதும் தீப்பற்றி எரிட்டுன்னு சொன்னப்போ கூட கண்ணகி சொன்னது தீ திறத்தார் மீதே காய்கன்னு தான் சொன்னார். அதாவது இங்க இந்த மதுரையில மூழ்கின்ற தீயவர்கள், திருடர்கள், கொலகாரன், பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறவன், இவங்க மேல மட்டும்தான் தீ பரவணுன்னார். குழந்தைகள், பெண்கள், சான்றோர், அந்தனர், அறவோர் இவங்களை வந்து அந்த தீ தீண்டக்கூடாது அப்படின்னு தான் ஒரு தீர்ப்பையே கண்ணகி கொடுத்தா. அது எப்பன்னா தன்னுடைய கணவன் வந்து கொடூரமாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு கூட நீதி நேரி வலுவாமல் தீர்ப்பு செய்யாத குற்றத்திற்கு, திருடாத குற்றத்திற்கு கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட கண்ணகி தீயவர்களை மட்டும்தான் தண்டிக்க சொன்னார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பூம்புகார் அந்த சோழ மண்டலத்துல இந்த மாநாடு நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு. ராஜேந்திர சோழனுடைய 1000வது சதய விழாவை சிறப்பா நடத்திட்டு போனாரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 2 பேருடைய வெற்றிக்கு பின்னாலையும் குந்தவைன்னு ஒரு பெண் இருந்தாங்க. குந்தவை ராஜராஜ சோழனுடைய சகோதரி. உலகத்திலேயே வந்து அரசியல ஒரு முதல் ராஜதந்திரி யாருன்னு கேட்டா குந்தவை தான். குந்தவை வளர்ப்பு தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் வந்து கப்பற்படையை அமைத்து உலக நாடுகளை வெல்வார்னு குந்தவை எதிர்பார்த்தார், முடியல. அதனாலதான் அந்த பொறுப்பை கொண்டு போய் கடைசியா ராஜேந்திர சோழன் கொடுத்தாங்க. அதற்கு பின்னால்தான் ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளை வென்று இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற மன்னன். போர்ல வந்து தோல்வியே சந்திக்காத மன்னன் ராஜேந்திர சோழன். நீங்க வரலாற்றுல வந்து ரோமாபுரி ஜூலியஸ் சீசர் தான் போர்ல தோல்வியே சந்திக்கல அப்படிம்பாங்க, அலெக்சாண்டர் போரையே சந்திக்கலாம்பாங்க. இவங்களுக்கு முன்னையே போரில் தோல்வியே சந்திக்காத மன்னன் வந்து ராஜேந்திர சோழன் தான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் நாட்களை போர்க்களத்துல கழிச்சதும் வந்து போர்க்களத்தில் இருந்ததும் ராஜேந்திர சோழன் தான். இத்தனை வருடங்கள் போர்க்களத்துல இருந்தாலும் கூட ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி அதிகாரம், அவருடைய நிர்வாகத்தை போல இன்றைக்கு இருக்கின்ற ஜனநாயக அரசுகள் கூட அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை பண்ணதில்லை. அதனாலதான் வந்து ஐயா அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததா ஆகஸ்ட் 17ஆம் தேதி 17 பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்காரு. இன்னைக்குதான் பொதுக்குழுவுக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன விசேஷமான காரணமா இருக்கும்? இல்ல விசேஷம் காரணங்கள் அப்படின்றத விட தேர்தல் தான் காரணம்.
குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் யுக்திகள் எவ்வாறு இருக்கலாம். ஒரு ஐயா வந்து அந்த இடத்துல நிச்சயமாக பொறுப்பேற்பார். தேர்தல் கூட்டணி யாரோடு என்னவென்று அந்த உயர்மட்ட குழுவிலே பேசுவார். தேர்தலில் எவ்வாறு நாம் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற உயர்மட்ட குழுவிலும் பொதுக்குழுவிலும் அந்த செயற்குழுவிலும் கூட நிச்சயமாக நடைபெற இருக்கிற அந்த செயற்குழுல தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நிச்சயமாக அறிவுரை வழங்குவார். அது தொடர்பான கூட்டம் தானே தவிர இதுல பின்புலனா எதுவும் இருக்காது. எப்பவும் நடக்கிறது தேர்தலுக்கு முன்பாக 6-7 மாதங்களுக்கு முன்பாக கூட்டணி தொடர்பாகவும் நாம் எவ்வாறு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் தொடர்பாக யதார்த்தமாக சொல்லக்கூடிய கூட்டம் தானே. அது பின்புலனா யாரோடு கூட்டணிங்கிற அறிவிப்பு ஏதாவது வருமா, அல்லது கூட்டணி யாரோட அமைப்பது என்கின்ற முழு அதிகாரமும் டாக்டர் ஐயாவிற்கு பொதுக்குழு கொடுக்குமா? இல்ல, தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு பொதுக்குழுவும் ஐயாவுக்குத்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த பொதுக்குழுவும் அந்த அதிகாரத்தை ஐயாவுக்குத்தான் கொடுக்கும். ஐயா எடுக்கின்ற முடிவை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியில் கூட்டணி அளிக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கின்ற வழியில மிக சிறப்பாக தேர்தல் பணியை செய்வார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் ஆட்சி அமையாது என்கின்ற அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இன்னைக்கு ஐயா யாருடன் கூட்டணி என்று அறிவிப்பார் என்று அத்தனை கட்சிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாமல் யாரால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலையை இன்னைக்கு 2025 கொண்டு வந்திருக்கிறார். 2026 ஆட்சி யார் அமைப்பார்கள் என்பதை பாட்டாளி மக்கள் நிச்சயம் முடிவு செய்யும். அது மருத்துவர் ஐயா கையில தான் இருக்கிறது. மருத்துவர் ஐயா சொன்னதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா யாருடன் கூட்டணி என்று கையை காட்டுகிறார், அவர்கள் தான் ஆட்சி, அவர்தான் முதல்வர் தமிழகத்தில். அதுல என்ன மாற்றம் இல்ல? அப்படி பாத்தீங்கன்னா 2021 தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பிஜேபி எல்லாமே கூட்டணி இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணி தோல்வியை சந்திச்சது இல்ல. அது தோல்வி என்று சொல்ல வேண்டாம். ஐயா வந்து ஒரு இறுதி கட்டத்திலே ஐயா எடுத்த முடிவு, எந்த சீட்டு கொடுத்துக்காங்க, எந்த தொகுதியும் இருக்கட்டும், ஏதாவது வன்னிய இடஒதுக்கீடு வேண்டும் மக்களுக்கான, அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள், அதற்கான ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இங்க இடஒதுக்கீடு தான் முக்கியம். 10.5% இடஒதுக்கீடு தான் அப்படி என்பதை நாம் நிர்ணயம் செய்தோம். 10.5 அன்றைய அதிமுக ஆட்சி நமக்கு கொடுத்தது. கூட்டணி தர்மத்திற்காக சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு ஐயா அவரோட கூட்டணி இருந்தால், அதற்காகத்தான் 63 சீட்டில் 49 சீட்டு வன்னியர்கள் பெரும்பான்மை வாழ்கின்ற வட தமிழகத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. அதிமுகவுடைய சீட்டில் 49 சீட்டு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவால் வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஐயா வந்து கூட்டணி பற்றி பேசும்போது சரி, தேர்தலை பற்றி பேசும்போது சரி, அவர் சொல்கின்ற கணிப்பு சரியாகத்தானே இருக்கு. நாம் வெற்றி பெற்று விட்டோம். 49 தொகுதியில் வட தமிழகத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். நம் தொகுதியில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். அங்கே அதிமுக ஆட்சிக்கு வராதற்கான தென் தமிழகத்தில் இருந்து வாக்குகள் வரவில்லை என்பதுதான் உண்மை. அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். நிச்சயமாக இப்ப நாங்களே உங்கள்கிட்ட ஐயா வந்து நிறைய புதிய பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருக்காரு. இதுல வந்து பல பொறுப்பாளர்கள் ஏற்கனவே பாமகவுல இருந்து வெளியே போனவங்க தான் இன்னைக்கு வந்து பாமகவுல பொறுப்பு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து பல செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. கட்சி விட்டு போனீங்கள், அதாவது அன்றைக்கு அவருடைய பகுதிகளில் இருந்த ஒரு சில பொறுப்பாளர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமலோ நடவடிக்கைகள் முரண்பாடுகள் இருந்தோ சென்றார்கள். ஆனால் வந்து பொறுப்பு வாங்கி இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர்கள், வழக்குகளை சந்தித்தவர்கள், மருத்துவமனையிலே அடிபட்டு சிகிச்சை பெற்று உயிர் தப்பி வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் அப்படியெல்லாம் சொல்றோம். ஐயா இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கைகளும் கவர்ந்து ஐயாவுடைய அந்த போராட்ட குணத்தினால் அதுல போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க, போலீஸுடைய அடி பொறுக்க முடியாம திருப்பி போலீஸே அடிச்சவங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. சும்மா ஏதோ ஊடகத்துல தனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா போடுறது. இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க பாரு, சென்னையில போய் முதல்வரை சந்திக்கிறாரு ஸ்டாலின் அவர்களை. எல்லாம் சும்மா வதந்திகள். நான் என்ன கேக்குறேன், ஒரு முதல்வரை போய் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய எதிர்கட்சி, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமையை தொடர்ந்து ஒரு 30-40 ஆண்டுகளா செய்திருக்கிற ஐயா ஏன் போய் முதலமைச்சர் சந்திச்சா அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். இல்ல சந்திச்சாலும் தவறில்லை. இன்றைய வந்து அவர் மருத்துவமனையில் இருந்து இப்பதான் வந்து வீடு திரும்பி இருக்கிறார். நட்பு ரீதியாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் ஒரு முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்து இப்ப குணமடைந்து வந்திருக்கிறார். அவரை சந்தித்து நல விசாரிப்பதில் எந்த தவறும் இல்லை. எல்லாரும் சென்றிருக்கிறார்கள்.
இப்ப 2-3 நாட்களாக பார்த்தா சீமான் அவர்கள் சென்று சந்தித்திருக்கிறார், வைகோ அவர்கள் சென்று சந்தித்திருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்று சந்தித்து அவரிடத்துல நலம் விசாரிக்கலாம். இதில் ஏன் அரசியல் இல்லை. இது வந்து ஒரு இது ஒரு அரசியல் நாகரிகம் தானே. அரசியல் நாகரிகங்கிறத விட நாகரிகம் நிச்சயமா அரசியல் நாகரிகம் தான். அதை விட மிக உயர்வான குணம் என்று சொன்னா இந்த மனிதாபிமானம். நிச்சயமாக ஒரு தலைவர், தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடியவர், மேயராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் உடல்நலம் சரியில்லாத இருப்பது நிச்சயமாக சென்று உடல்நலம் விசாரிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. தவறு இல்ல. இப்ப ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு கூட மு.க. ஸ்டாலின் வாழ்த்து சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, ஜே.பி. நட்டா சொன்னார். எல்லா கட்சி தலைவர்களும் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாங்க. இது வந்து ஒரு நாகரிகம். இன்னைக்கு ஐயா கூட வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நலம் விசாரிச்சு தொலைபேசியில பேசியிருக்காரு. அது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் கற்பிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து அரசியல் நாகரிகமா இருக்காது. ஒரு முதலமைச்சர் போய் ஒரு தலைவர் சந்திக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படி பார்த்தா சட்டமன்றத்துல அத்தனை கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர் சட்டமன்றத்துல ஒன்னாதான் இருக்காங்க. முதலமைச்சர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், அத்தனை எம்எல்ஏவும். அப்ப அதுக்கு என்ன காரணம் கற்பிப்பாங்க? இல்ல அத காரணம் கற்பிக்கல. அது என்ன நடைமுறையில பாத்துட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து ஏதாவது பண்ணி போட்டா ஒரு 2 நாள் நியூஸ் அவனுக்கு நியூஸ். இப்ப நடுநிலை அப்படின்னு இல்ல, நடுநிலை எல்லாம் கிடையாது. காசு கொடுத்தா எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு அப்படிதான் ஒரு முதல்வரை சந்திக்கிறார் மருத்துவர், சென்னை வந்து விட்டாரு, விரைந்து விட்டார். ஐயா பின்னாடி ஐயாவுடைய வெறுங்காரு பின்னாடி மீடியாக்கள் சென்ற கதையை கேட்டுக்கிறோம்ல போன வாரத்துல. இதை விட என்ன வேணும்? இது மீடியாக்கள் வருவதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு விஷயமா பேசணும்னா நம்ம டைம் வேஸ்ட்னே சொல்லலாம். ஆனா இது வந்து ஏற்புடையதல்ல. அவர் சந்திக்கலாம், சந்தித்தால் அது அரசியல் நாகரிகமான செயல். போன் அவருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுவது என்பது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா காலத்துல கூட பேசுவாங்க, அதாவது சொல்லுவாங்க, ஒரு நல்ல செய்திகளை ஒரு அரசு அறிவிக்கும் போது அவற்றை வரவேற்பதும், தவறான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பதும் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. அதை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த இடத்திலும் குறை வைத்ததில்லை. எப்போதுமே தவறான செய்தி என்றால் அடுத்த நாள் அவர் அறிக்கையில அதை காட்டமாக சொல்லி விடுவார். அதெல்லாம் இல்லை. அரசியல் நாகரிகம். அதான் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம். வணக்கம் ஏத்துக்கலாம். நம்மால் என்ன பண்றா, ஊமத்தான் போகலாம் வணக்கம்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர். அதையும் தாண்டி என்னன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ங்கிற பேர்ல மிகவும் அபத்தமான கருத்துக்கள்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாணவர்கள் இல்ல குறுக்க பேச தவற எடுத்து விட்டது. ஐயாவினுடைய மாணவர்கள் எங்கேயுமே பேசுவதில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய அறிக்கை வந்திருக்கிறது. ஊடக பேரவை சம்பந்தமான கூட்டத்திலே அவர் பேசிவிட்டு அதை அறிக்கையாக வெளியிட்டார். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு, கோபங்கள் இருந்தால் என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், நான் அவரை கூப்பிட்டு கண்டிக்கின்றேன். பொதுவெளியில் குறிப்பாக ஊடகத்தில் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று நல்ல முறையில் அதை ஆரோக்கியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஐயா வந்து பல வருடத்திற்கு முன்பே இதை சொல்லுகிறார். ஆனா இது வந்து அந்த ஊடகத்துல போடுறாங்கிறத, இதை நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் ஒரு போன வாரம். நம்ம ஊடகத்துல வந்து ஆக்டிவா செயல்படுற ஒரு நம்மகிட்ட தொலைபேசியில பேசும்போது சொன்னா, என்ன இப்படிலாம் பேசுனேன். அது என்னங்க பண்றது, டீ கடையில ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டே டீ கடையில என்ன பண்ணுவான், 4 பேரு ஒருத்தனை திட்டுவான், ஒருத்தன் என்ன பண்ணுவான், அவனை பெருமையை பேசுவான். இவன் எந்திரிச்சு போயிட்டு இவனையே திட்டுவான். இன்னைக்கு நம்ம லோக்கல் அரசியல் அப்படித்தான் நடக்கும். இவனையே மாத்தி மாத்தி திட்டிக்குவாங்க, பேசுவான், ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுவான், அவனையே திட்டிக்குவான் மாத்தி திரும்ப. அந்த மாதிரி அங்க டீ கடையில 4 பேர் உட்காந்து பேசிக்குவான். இதுல என்ன, அந்த ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு, ஊடகன்ற நான் சொல்றது இந்த பொது இந்த பேஸ்புக்கு, வலைவொலி, இந்த இதழங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, 5 பேர் ஒரு பதிவு போடுறது, அதுக்கு ஒரு 50 பேர் கமெண்ட் போடுறது. சோ இதை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டீ கடை பேச்சை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது அப்படிதான் விட்டுருணுமே தவிர நாம அதை பெருசா பேசிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒண்ணுதான். அவன் பேசுறது அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்துதான் போகணும். இதை சிரிச்சுட்டு அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்ன பூம்புகார் மகளிர் மாநாட்டுல அப்பதான் வந்து ரஜினிகாந்துடைய பாபா திரைப்படம் வெளியே வந்திருக்கு. ஐயா என்ன பேசினார் அந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டுல, சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சி, சாராயம் குடிக்கிற மாதிரி காட்சி, இப்படி எல்லாம் ஒரு படத்தை ஸ்டைலா சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சி எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தை எல்லாம் நீங்க போய் பார்க்க போறீங்களா
அப்படின்னு பாபா திரைப்படத்துக்கு எதிராக மருத்துவர் ஐயா பேசின பின்னாலதான் இன்னைக்கு திரைப்படங்கள்ல மது குடிக்கிற காட்சி, சிகரெட் குடிக்கிற காட்சி பெருமளவு தவிர்க்கப்படுது. இத வந்து ஐயா நிச்சயமா. பேசின பின்னாலதான் அந்த பாபா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதை பத்தி நான் பேசும்போது என்ன சொல்றேன், ஒரு பொதுக்கூட்டத்துல, ஒரு அரங்க கூட்டத்துல பேசும்போது, இந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் காலையில எந்திரிச்ச உடனே ரஜினிகாந்தோடைய போயஸ் தோட்டத்துக்கு முன்னால போய் நின்றுட்டு, தலைவா வா, தலைமை தாங்க வா அப்படின்னு தான் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு சமூகம் சார்ந்து, இளைஞர்கள் சார்ந்து சிந்திச்ச ஒரு தலைவர் டாக்டர் ஐயா தான் ரஜினிகாந்துக்கு எதிராக பூம்புகார் மகளிர் மாநாட்டுல தான் பேசினாரு. அதுக்கு பின்னாலதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறுச்சு. ஐயா மட்டும் அன்னைக்கு இல்ல 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 ஐயா மட்டும் அன்னைக்கு அதை வந்து பூம்புகார் மகளிர் மாநாட்டுல அந்த பிரச்சனையை கையில் எடுக்கலன்னா தமிழ்நாட்டுடைய அரசியலே வேற மாதிரி போயிருக்குன்னு சொல்லி பேசியிருக்கேன். அத வந்து சமூக வலைதளத்துல ஒருத்தர் கருத்து சொல்றாரு. இன்னைக்கு இது தேவையா? கடந்த கால வரலாறை வந்து நீங்க பார்க்காம எப்படி நீங்க எதிர்காலத்தை நோக்கி முன்னேற முடியும்? இல்ல நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். அதான் நம்ம பேராசிரியர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதே நீங்க சொன்ன அதே பதிவு தான் அவரும் அப்படிதான் போட்டிருந்தாரு. கடந்த காலத்தை திரும்பி பார்க்க தேவையில்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அதை போய் கேட்டேன், ஏப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கு பெருசாயிட்டீங்க, திரும்ப உங்க அம்மா வயிற்றுல போய் பிறக்க போறதில்ல, அதுக்காக இவங்க பேசுறதுல அப்படிதான் இருக்கு. வளர்ந்துட்டா தேவையில்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. இது தவறான போக்கு. கடந்த கால வரலாறு என்பது மறக்க முடியாது. அது மிக வலியிலும் வேதனையிலும் வந்தது. அதுக்கு பின்னால் பல பேருடைய தியாகங்கள் இருக்குது. நீங்க சொல்றீங்களா, ஐயா அன்னைக்கு பேசுனதுனால இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அரசியல் களம் மட்டும் மாறவில்லை, சினிமா துறை முற்றிலும் மாறிவிட்டது. குறிப்பா சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பபுள் கம்னு சொல்லுவான், சிவிங்கம், அதை தான் சாப்பிடுவாரு. அந்த சிகரெட் பிடிப்பதை அந்த ஸ்டைலா தூக்கி போடுறதெல்லாம் இல்ல. ரஜினிகாந்தே கடைசியா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால சொல்லிட்டார். அன்னைக்கு வந்து ஐயாவுடைய பேச்சை கேட்காம இருந்து மிகப்பெரிய தப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. தவறு, என்னுடைய ரசிகர்கள் வந்து நீங்க சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு அவரையே நல்வழிப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் மருத்துவர் ஐயா. ரஜினிகாந்தையே நல்வழிப்படுத்தியவர்னா அது மருத்துவர் ஐயா தான். அது யாராலையும் முடியாது. அதுக்கு பிறகு வந்த அத்தனை திரைப்படங்களிலும் சிகரெட் குடிக்கிற காட்சியோ தண்ணி அடிக்கிற காட்சியோ இல்லை. அதுக்கு பிறகு மருத்துவ அண்ணன் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தெரியும் உங்களுக்கு, அந்த டிவியிலேயோ அல்லது திரையரங்குகளிலோ புகைப்பிடிக்கிற காட்சி வரும்போது விளம்பரங்கள் வருகிறது ஜனங்கள். அதையெல்லாம் நிச்சயமாக அது பாட்டாளி மக்கள் மிகப்பெரிய வெற்றி. அதற்கு காரணம் அந்த பூம்புகார் மாநாடு தான். அந்த பூம்புகார் மாநாட்டில் ஐயா உரை பேசிய பேச்சு என்பது இது இல்லை, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் மாறாது. அதுதான் அது அத அரசியல்ல மட்டும் இல்ல, சினிமா துறையை புரட்டி போட்டதுன்னே சொல்லலாம் அந்த மகளிர் மாநாடு. யாராலும் மறுக்க முடியாது. நிச்சயமாக இப்ப வருகின்ற ஆகஸ்ட் 10 நடக்கின்ற பூம்புகார் மாநாடு மிகப்பெரிய வரலாறு மாற்றத்தை உருவாக்கும். இதுவும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் மறக்க முடியாத அளவுக்கு மருத்துவர் ஐயாவினுடைய பேச்சு இருக்கும் என்று மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிர் மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்காக காத்திருக்கிறார். மகளிர் மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் சிறப்பாக பேசியதற்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி.